ஆமென். பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. நல்ல ஸ்தோத்திரம். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ ஜீவனை விரும்பணும். ஜீவனை என்ன செய்யணுமாமா? விரும்பணும். வாழ்க்கையை விரும்பணும். இன்னைக்கு அநேகருடைய வாயில ஐ டோன்ட் வாண்ட் டு லைவ், நான் வாழ விரும்பலை. ஆமே, நான் வாழ என்ன செய்யல? விரும்பலை. 1 ராஜாக்கள் 19:4 சொல்லுகிறது. ஆமென். 1 ராஜாக்கள் 19:4 வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனத்தை. ஆமென். 1 ராஜாக்கள் 19:4 வாசிங்க. ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. அல்லேலூயா. ஆமென். எலியா சொல்றாரு. ஆமென். வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய், காரணம் என்ன? ஆமென். ஏசபேல், நல்லா கவனிச்சிட்டே வாங்க. என்னைய ஏசபேல் எலியாவுக்கு விரோதமாய் ஒரு அறிக்கையை பிறப்பிக்கிறாள். என்ன பிறப்பிக்கிறாள்? எனக்கும் என் தேசத்திற்கும் என் தீர்க்கதரிசிகளுக்கும் நீர் செய்தது போல நாளைய தினம் இந்நேரத்திலே உமக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் நான் செய்யாதிருந்தால் ஏன் தெய்வம் என்னை சரி கட்டிரும், அதனால நாளைய இதே நேரத்தில் உமக்கு அது சரி கட்டப்படும்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறான். இதை பார்த்து பயந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? ஓடுறாரு. ஆமென். ஓடுறாரு. எப்படி ஓடுறாரு? வனாந்தரத்தில் ஓடுறாரு. எப்படியா? ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழே படுத்து நான் சாக வேண்டும் என்று, என்னவாமம்மா? நான் சாக வேண்டும் என்று கோரி என்ன 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 சொல்றாரு? நான் என்ன செய்யணும்? அப்போ வாழ்க்கையை அவர் விரும்பல. வாழ்றதுக்கு எலியாவுக்கு என்ன செய்யல? பிடிக்கல. ஆமென். வாழ்றதுக்கு எலியாவுக்கு பிடிக்கல. நான் சாக வேண்டும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும். ஆமென். அப்படி சொல்றாரு. ஆனா எலியாவுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு திட்டமே ஆண்டவர்கிட்ட இல்லை. எலியாவுடைய வாழ்க்கையை குறித்து தேவனுடைய கரத்தில் சாவு என்கிற திட்டமே இல்லை. சாவு என்கிற திட்டமே இல்லை. அல்லேலூயாவா. ஆமென் தானா? ஆனா சொல்றாரு பாருங்க, என்னை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. என்னை எடுத்துருங்க ஆண்டவரே, நான் சாகணும். ஆமென். ஐ டோன்ட் வாண்ட் டு லைவ், எனக்கு இந்த வாழ்க்கை அவசியம் இல்லை, நான் சாகணும் ஆண்டவரே. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவ தூதனை அனுப்பி அவர் ஆமென் என்ன செஞ்சாராம்? ஆமென். போஜனத்தையும் தண்ணீரையும் என்ன செய்கிறார்? ஆண்டவர் கொடுத்து விடுகிறார். அந்த ஒரு நாள் போஜனத்தில், என்ன கவனிச்சுட்டே வாங்க, அந்த ஒரு நாள் போஜனத்திலும் தண்ணீரிலேயும் எலியா எத்தனை நாள் நடந்தாராமா? 40 நாள் இரவும் பகலும் நடக்கிறார். அதாவது அவர் தங்கி இருந்த இடம் பெயர்சேபா, தமஸ்கு வரைக்கும் நடக்கிறார். ஆமென். பெயர்சேபாவிலிருந்து தமஸ்கு வரைக்கும் நடக்கிறார். பெயர்சேபாவிலிருந்து எழுந்து தமஸ்கு வரைக்கும் போனோம்னா 100கணக்கான மைல் தூரம். 40 நாள் இரவும் பகலும் ஒருவேளை போஜனத்தினாலே சோர்ந்து போன, ஜீவனை வெறுத்த, வனாந்தர வழியாய் பயந்து, ஏசபேலுக்கு பயந்து, சூழ்நிலைக்கு பயந்து, ஆமென் ஆமென், அந்த சூழ்நிலைகளை கண்டு பயந்து, அந்நிய ஸ்திரியின் ஆமென் அறிவிப்பை கண்டு பயந்த எலியா தேவ சித்தத்துக்கு மாறாக, தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக நின்று அவரை விட்டு என்ன செய்றாரு? ஓடுறாரு. ஆமென். வாழ்க்கை வேண்டான்னு சொல்றாரு. வாழ்க்கை வேண்டான்னு சொல்றாரு. வாழ்க்கையை வெறுக்கிறார். எனக்கு வாழ விரும்பல, எனக்கு பிடிக்கல அப்படி சொல்றாரு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையை உபயோகிக்கிற அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அநேகர், பரிசுத்தாவி பெற்ற பிள்ளைகள் அநேகர், தேவனை பயங்கரமாய் ஆராதிக்கிற பிள்ளைகள் அநேகர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆமா பாஸ்டர், செத்தா கூட நல்லா தான் இருக்க மாட்டிருக்கு. செத்தா எப்படி நல்லா இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? செத்தா நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமே.
இட்லி நல்லா இருக்குன்னு சொன்னால் அது வாஸ்தவமான பேச்சு. ஆமேன். சப்பாத்தி நல்லா இருக்குன்னா செத்தா நல்லா இருக்கும் பாஸ்டர். உங்களுக்கு நீங்கள் ருசிச்சு பார்த்துருக்கீங்களா செத்து? இல்லை இல்லை. அப்புறம் எப்படி சொல்கிறோம் அந்த வார்த்தையை? செத்தா கூட நல்லா இருக்க மாட்டிருக்கு பாஸ்டர். ஆமேன். எப்படி நல்லா இருக்கும்? செத்தா நல்லா இருக்காது. ஆமேன். நல்லா வாழ்ந்து சாகணும். சொல்லுங்க, நல்ல ஆண்டவருக்குள்ள நல்லா வாழ்ந்து சாகணும். அல்லேலூயா. ஆமென். தேவ திட்டங்களை நிறைவேற்றி சாகணும். தேவ சித்தத்தை நிறைவேற்றி இந்த பூமியை விட்டு போகணும். ஆண்டவருடைய பிரியமும் பாருங்க 12:1 சொல்லுகிறது. ரோமர் 12:1-2 சொல்லுகிறது. ஆமென். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியும். தேவனுடைய நன்மையும் பிரியமும், ஆமென், தேவனுடைய நன்மையும் பிரியமும், ஆமென், பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக, அதாவது பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறபடியினாலே, ஆமென், உங்கள் மனம் புதிதாகிறபடியினாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. ஆமென் தானா? நல்ல கவனம். 2 விஷயத்தை சொல்றாரு பேதுரு. 2 விஷயத்தை சொல்றாரு. ஒன்னு, ஜீவனை விரும்பு. ஆமென். ஜீவனை என்ன செய்ய? விரும்பு. வாழ்க்கையை விரும்பு. வாழ என்ன செய்ய? விரும்பு. சில நேரம் இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிற சில பாடங்கள், இந்த வாழ்க்கை நமக்கு அளிக்கிற சில சூழ்நிலைகள், இந்த வாழ்க்கை நம்மை கூட்டி போகிற சில பாதைகள், இந்த வாழ்க்கை நம்மை நடத்துகிற சில வழிகள், ஆமென், அது ரொம்ப வெறுப்பா இருக்கு இல்லையா? பாடங்கள், இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிற சில பாடங்கள் நம்மால சகிக்க முடியல. உண்மைதானே? ஏன் இப்படி வார்த்தைகளை சொல்றோம்? எனக்கு வாழ விருப்பம் இல்லை, எனக்கு வாழ பிடிக்கலன்னு ஏன் நல்ல கிறிஸ்துவ பிள்ளைங்க சொல்றோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், இந்த வாழ்க்கையின் சூழ்நிலை, இந்த வாழ்க்கையிலே நாம் பிரயாணிக்கிற பாதைகள் சில நேரம் கடினமாக, ஆமென், போராட்டங்களாக இருக்கிறது. ஆகையினால வாழ பிடிக்கல. அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென், நீ வாழ்க்கையை விரும்பிட்டு நீ நல்ல நாட்களை என்ன செய்யணுமா? வசனத்தை சொல்லுங்களேன். நல்ல நாட்களை சாஸ்பி. ஆமென். சொல்லுங்க, நல்ல நாட்களை, நல்ல நாட்களை காண வேண்டும். நல்ல நாட்களை பாருங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன், ஆமென், நல்ல நாட்களை என்ன செய்யணுமா? யாருக்கெல்லாம் நல்ல என் நாட்கள் எல்லாம் நல்ல நாட்களா இருக்கணும்னு ஆசை இருக்கு? யாருக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் விடியிலும் நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்கு? சொல்லுங்க. பாஸ்டர், ஏன் பாஸ்டர் கேட்குறீங்க? இந்த நாளே எனக்கு பிடிக்காது, இந்த நாளே எனக்கு சனிக்கிழமை பிடிக்காது. ஏன் சொல்லுங்க? எனக்கும் பாஸ்டர்மாக்கும் சனிக்கிழமை பிடிக்காது. ஏன் சொல்லுங்க? சனிக்கிழமை தான் நான் பைக்கில் இருந்து விழுந்துட்டேன். அதனால சனிக்கிழமை என்ன செய்யாது எங்களுக்கு? அச்சோ, சனிக்கிழமை வந்தாலே பிடிக்காது எங்களுக்கு, இல்லையா? பாருங்க, அது நம்மளை துக்கப்படுத்திடுச்சு. என்னால் சாட்டர்டே மறக்கவே மாட்டேன். ஒவ்வொரு சாட்டர்டே வரும்போதும் எனக்கு காலையில் ஞாபகம் வரும். சாட்டர்டே காலையில் தானே விழுந்தோம், இல்லை? சாட்டர்டே காலையில் தானே விழுந்தோம், தேவனை ஆராதிக்க முடியாமல் போயிடுச்சு. ஒரே ஒரு நாள் தான் பெட்டில், ஒரே ஒரு நாள் தான். முதல் முறை விழும்போது ஒரே ஒரு நாள் தான் பெட்டில். மறுநாள் உட்காந்து ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2வது முறை விழும்போதும் கையில் கட்டோட வேஷ்டி கட்டிட்டு வந்து நான் செய்தி கொடுத்துட்டேன். ஆமென். அல்லேலூயா. இந்த சரீரத்தின் பலவீனங்கள் என் நாட்களை மோசமாக்க முடியாது. இந்த சரீரத்தின் பலவீனங்கள் என் ஜீவனை கசப்புக்குள்ளே தள்ள முடியாது. வசனம் சொல்லுகிறது, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். அடுத்து ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதுதான் செய்தி இன்னைக்கு. ஆமென். ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் எழுதுறாரு பேதுரு சபைக்கு, நமக்கு எழுதி தந்து போகிறார். நீங்க ஜீவனை விரும்புறீங்களா? வாழணும்னு விரும்புறீங்களா? நல்லா வாழணும்னு, ஆண்டவருக்குள்ள நல்ல ஐஸ்வர்யத்தோடு ஆசீர்வாதத்தோடு நல்ல வாழணும்னு விரும்புங்க. ஆமென். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு ஒரு வீடு தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வாகனம் தாங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்களை நல்ல உயர்த்தி வைங்க ஆண்டவரே, நானும் என் மனைவி சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவரே. ஆமென். நீடித்த ஆயுசு நாட்கள் தாங்கப்பா, எங்க வீடு உமக்கு உகந்த வீடா இருக்கணும் ஆண்டவரே, என் வாழ்க்கை, எங்க வாழ்க்கை நீர் பிரியப்படுகிற வாழ்க்கையா இருக்கணும் ஆண்டவரே. இப்பெல்லாம் நான் அப்படி அதிகமா ஜெபம் பண்றேன் பாருங்களேன். கடந்த ஒரு 2 வருஷ காலம் நான் அதிகமா ஜெபம் பண்றேன் அப்படி. ஆமென். ஆண்டவரே, என்ன ஆசீர்வாதமா வைங்கப்பா, எனக்கு நிறைய காசு தாங்க ஆண்டவரே அப்படி கேட்கிறேன் ஆண்டவர்கிட்ட. முதல்ல அப்படி ஜெபம் பண்ண மாட்டேன்.
ஆமென். எப்படியாவது ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு என்ன வேணும்? காசு நிறைய வேணும். தேவ திட்டங்களை நிறைவேற்றணும்னா என்ன வேணும்? நிறைய பணம் தேவை. யார்கிட்ட கேட்கணும்? அதை ஆண்டவர்கிட்ட. நேற்று சாயங்காலம் கூட சில இடத்துல சில மார்க்கெட்டெல்லாம் போகும்போது, சில பெரிய கடைகளுக்கெல்லாம் போகும்போது நான் ஆண்டவர்கிட்ட அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு, அந்த பொருட்களையெல்லாம் பார்த்துட்டு மொத்தமே 150 ரூபா பில்லு போட்டு 2 பேரும் வெளியே வருவோம். அது ஒரு பெரிய மாலாக இருக்கும் பாருங்களேன். ஆமாம். அங்கே போயிட்டு ஒரு மொத்தமே ஒரு 150 ரூபாய்க்கு ஆமாம் ஒரு ப்ரெஸ்ஸு, துணி துவைக்கிற ப்ரெஸ்ஸும் ஒரு கால் மிதியும் வாங்கிட்டு ஒரு பில்லை போட்டுடுவோம். ஆனால் எல்லாத்தையும் பார்த்து நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, ஒரு நாள் ஆமாம் என்னோட கை நிறைய அப்பா காசு தருவீங்க, எனக்கு நிறைய காசு தருவீங்க, இதெல்லாம் வாங்குவேன், நான் நல்லா இருப்பேன், நிறைய பேருக்கு உதவி செய்வேன் ஆண்டவரே. ஆமாம். நிறைய பிள்ளைங்களுக்கு உதவி செய்வேன். ஆமாம். நிறைய பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும் ஆண்டவரே. ஆமாம். லட்சங்களை தாங்க, கோடிகளை தாங்க என் கையில், என்னை நம்பி தாங்க. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்க ஆண்டவரே. நேற்று ஜெபம் பண்ண அப்படி என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்க. கோடி ரூபா தந்துட்டு என்னை டெஸ்ட் பண்ணுங்க, நான் என்ன செலவு பண்ணுறேன்னு என்னை டெஸ்ட் பண்ணுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். ஆமென் தானா? சில நேரம் ஏமாந்துருவோம் பாருங்களேன். பரவாயில்ல, நம்ம ஏமாந்தா பரவாயில்ல, அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது. நல்லா கவனிச்சிருங்க. நம்ம ஏமாந்தா பரவாயில்ல. நேற்றைக்கு ஒரு ஹிந்திக்காரன் வந்தான் பாருங்க. அல்லேலூயா. ஆமென். ஒரு சுடிதார் 1500 அதில் ஒரு நல்ல ஸ்கீம் வச்சுருந்தான். என்ன ஸ்கீம்னா, ஒரு சுடிதார் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு கூப்பன் இருக்குது. அந்த கூப்பனில் 6000, 8000, 10000 டிவிக்குள்ள காசு, அயன் பாக்ஸ் காசு, சென்டரில் இன்னொரு சுடிதார் இருந்திருக்கு. சென்டரில் அந்த ஸ்கீமில் இன்னொரு சுடிதார் இருக்குது. அதை என்ன கண்ணே பார்க்கல, அவனும் சொல்லலை. சரி, நான் என்ன பண்ணேன்? கடன் கட்ட வேண்டிய காசு, ஆசை பாருங்க இல்லையா? இதுதான் பேராசை பெருநஷ்டம். இதுக்கு பேர் தான் பேராசை பெருநஷ்டம். என்ன நடந்துச்சு? நான் 1500 கொடுத்து ஒரு சுடிதாரை நீயே ஓப்பன் பண்ணுறானே. ஓப்பன் பண்ணா டக்குன்னு அயன் பாக்ஸ் கூப்பன் கீழே விழுகுது. அதுக்குள்ளே இருந்தேன் 1500 ரூபா. ஐயோ, எனக்கு இருந்த சந்தோஷம். 1500 ரூபாயும் கொடுத்துட்டான், அந்த சுடிதாரையும் கொடுத்துட்டான். ஆமே. டக்குன்னு ஜேக்கப் வீட்டுக்குள்ளே இருந்து வந்தான். வந்து என்ன ஸ்கீம் என்ன சொல்லுங்க எல்லாம் சொன்னோன்னா, அவன் மறுபடியும் ஜேக்கப் என்கிட்ட 1500, அந்த 1500 கொடுங்கப்பா அப்படின்னு. நீ என்ன வைக்கிறது, நானே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும். ஆமேன். ஏன்னா எப்படி வருது மைண்டு? இந்த 1500 கட்டி ஒரே ஒரு தடவை இன்னொரு சுடிதாரை ஓப்பன் பண்ணா இந்த 8000ஆவது 6000ஆவது விழுந்தா இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்லா கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு மறுபடியும் கட்டிட்டு இன்னொரு சுடிதார் ஓப்பன் பண்ணா அதுக்குள்ளேருந்து ஒரு கூப்பன் விழுந்துச்சு. ஆமேன். ஒரு சுடிதார் எடுத்தேன், அந்த சுடிதாருக்குள்ளே 6000 ரூபா கூப்பன் இருந்துச்சு. என் மனசு சொல்லி இதில் வேண்டாம், இதுக்குள்ளே ஏதாச்சும் அதே சுடிதார் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு இன்னொரு சுடிதாரை எடுத்து அதை ஓப்பன் பண்ணால் தான் அதுக்குள்ளே தான் இன்னொரு சுடிதாருக்குள்ளே ஓப்பன் இருக்கு. நான் எடுத்தேன் பாருங்க, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா 6000 ரூபா இருக்குது. இப்போ 1500 ரூபா அவனுக்கு எடுத்துட்டான், இந்த சுடிதாரும் கொடுத்துட்டான், ஒரு சுடிதார் ஃப்ரீயாகவும் கொடுத்துட்டான். மொத்தம் 3 சுடிதார் 1500 ரூபாயை சுருட்டிட்டு போயிட்டான். 1500 ரூபாயை சுருட்டிட்டு போயிட்டான். அந்த சுடிதாருடைய விலை மொத்தம் 300 ரூபா தான். அந்த மெட்டீரியல் 100 ரூபா தான். அந்த மெட்டீரியல் எவ்வளவு? 100 ரூபா தான் வரும். இந்த ரோட்டில் சென்னை சில்ஸ்க்கு முன்னாடி ரோடு இருக்கு பாருங்க, அதில் போட்டு வச்சுருப்பானுங்க, 100 ரூபா தான் வரும். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, ஒரு புள்ள முத சம்பளம் வாங்கி எனக்கு 1500 ரூபா காணிக்கு அனுப்புன காசு. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இனிமே இந்த தப்பே பண்ண மாட்டேப்பா, இனிமே இந்த தவறு நான் என்ன செய்ய மாட்டேன். சரி, பேராசை பெரு நஷ்டத்தில் முடியும். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, இப்போ எதுக்கு இவங்க 2 பேரும் சிரிச்சாங்கன்னா, கோடி ரூபா கொடுங்க ஆண்டவரே, என்னென்ன நீர் என்ன செய்வீர்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சிரிச்சாங்க 2 பேரும் இல்லையா? அதுக்கு சொல்கிறேன். ஆமாம். நான் ஆண்டவர்கிட்ட பொருத்தனையோட ஜெபம் பண்ணிட்டேன் நேற்றுக்கு. இன்னுமே வேப்ப மரத்துக்கடியில் எந்த வியாபாரி வந்தாலும் அவன் கிட்டேயே போக மாட்டான் ஆண்டவரே. இல்லையா? ஆமாம். ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும்தான் போவேன். யாரு? பழைய இரும்பு ஜாமாக்காரன் வந்தாருன்னா
என் குப்பையெல்லாம் அள்ளி விட்டுட்டு நான் அவன்கிட்ட காசு வாங்குவேன். ஆமென். இனி யார்கிட்டையும் அந்த இடத்துல போய் நான் உட்கார மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி மன்னிப்பு கேட்டேன். புரிஞ்சுட்டீங்களா? நல்லா வாழ என்ன செய்யணுமா? விரும்பணுமா? நல்லா வாழ்றதுக்கு விரும்பு. உன் நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா இருக்கணுமா? நல்ல நாட்களாய். நம்முடைய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். விடியும் போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஆண்டவரே இந்த நாள் நல்ல நாளா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாள் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இந்த நாள் போராட்டம் உண்டு, பாடுகள் உண்டு, அதற்கு மத்தியில் மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென் தானா? பிரச்சனைகள் இருக்கு, ஆமென், போராட்டம் இருக்கு, தோல்வி இருக்கு, ஏமாற்றம் இருக்கு. ஆமென். நைட்டு கொஞ்ச நேரம் தூக்கமே வரல எனக்கு. ஆமென். அல்லேலூயா. நைட்டு கொஞ்ச நேரம் தூக்கமே வரல எனக்கு. ஏன்னா செருப்பு எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். என்னது 300 ரூபாயா? வேண்டாம், அடுத்த தடவை வாங்கிக்கலாம் வா அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டேன். செருப்பு வாங்கி போட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். என்னது 350 ரூபாயா? வேண்டாம்மா வையே வா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டேன். பாஸ்டர்மா அதை வேற ஞாபகப்படுத்துறாங்க, செருப்பு வாங்கி போட்டுக்கலாம்ல ஒழுங்கா. லேலோயா. ஆமென். சில நேரம் இப்படி ஏமாந்துருவோம் பாருங்களேன். பரவாயில்ல, நம்ம ஏமாந்தா பரவாயில்ல. சொல்லுங்க, அடுத்தவங்களை என்ன செய்யக்கூடாது? ஏமாற்றக்கூடாது. ஆமென். அடுத்தவங்களை என்ன செஞ்சிடக்கூடாது? 1 ரூபாய் ஏமாற்றக்கூடாதியா? 1 ரூபாய். நான் சொல்றேன், 1 ரூபாய் ஏமாற்றக்கூடாது. அடுத்தவங்களை என்ன செய்யக்கூடாது? 1 ரூபாய் ஏமாற்றக்கூடாது. ஆமென். அப்படி ஏமாத்துற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அப்படி ஏமாத்துற இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நமக்கு உண்டானதுக்கு ஆண்டவர் நமக்கு தந்துருவார். நமக்கு உண்டானதை தேவன் நமக்கு தருவார். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு உண்டானதை, ஆமென், எனக்கு கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். பாஸ்டர்மா என்ன திட்டிகிட்டே இருந்தாங்க, என்னப்போ இப்படி பண்ணிட்டீங்களேன்னு. பாஸ்டர்மாட்ட சாரி கேட்டேன், இன்னும் இந்த தப்பு பண்ண மாட்டேன், விட மன்னிச்சிறேன். ஆமென். என்னை மன்னிச்சிறேன், சாரிம்மா, விட்டுருமா, ஒரு தடவை இன்னும் 10 பைசா வீண் சொல்ல பண்ண மாட்டேன். அல்லேலூயா. இவன் வேற இருக்கிறான், இவன் வேற அடிக்கடி கிண்டி விட்டுருவான் எதையாவது. ஆமென். அதனால பயம் எனக்கு. ஆமென். அதனால அன்பு தேவ பிள்ளைகளே, ஜீவனை விரும்பி, வசனத்தை விடாதீங்க, வசனத்தை விடாதீங்க, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். நம்முடைய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா இருக்கணுமாமா? சொல்லு. ஆமென். பேர் என்னடா? ஜாய்ஸ், சொல்லுப்பா. நம்ம நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா இருக்கணுமா? நல்ல நாட்களாய். நல்ல நம்முடைய நாட்கள் இந்த பூமியிலே நல்ல நாட்களாய். யோபுவின் நாட்கள் துக்கமான நாட்கள். ஆமென். தானியேலின் நாட்கள் அடிமையான நாட்கள். யூதர்களின் நாட்கள் அடிமைத்தனத்தின் நாட்கள். நம்முடைய முற்பிதாக்களின் நாட்கள் அடிமைத்தனத்தின் நாட்கள். நாம் எவைகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறோம் அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துடணும். அல்லேலூயா. சொல்றாரு பேதுரு, அழகா எழுதுறாரு. நான் இன்னைக்கு இந்த ஒரே வசனத்தை தான் உங்களுக்கு பிரசங்கித்துட்டு முடிக்க போறேன். அங்கேயே எல்லா செய்தியும் இருக்கு. ஆமென். அப்ப ஜீவனை விரும்பணும். ஜீவன் என்ன செய்யக்கூடாது? வாழ்க்கையை விரும்பணும், விரும்பி வாழணும். வாழ்க்கை என்ன செய்யணும்? விரும்பி வாழணும். கசப்போட வெறுப்போட வாழக்கூடாது. ஆமென். நல்லா கவனிங்க. கசப்போடு வெறுப்போடு என்ன செய்யக்கூடாது? இந்த ஆளை பிடிச்சி நம்ம தலையில கட்டிட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆமென். சில மனைவிமார்கள் அப்படி நினைப்பீங்க, பா சாமி கல்யாணம் கட்டின நாளையிலிருந்து ஒரே குடைச்சல்ற ஐயா. ஆமென். ஒரே குடைச்சல் சொல்லக்கூடாது. சில புருஷர்மார் சொல்லுவாங்க, ஆமென், நான் நிறைய வீட்டுக்கு போறேன் இல்லடா அதனால சொல்றேன். சில புருஷர்மார் சொல்லுவாங்க, சோ போ 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 போ. ஆமென். ஏனா கேட்குறீங்க? கேட்கத்தானே என்ன வச்சிருக்காரு. ஆமென். ஏனா கேட்குறீங்க? ஆமென். இது எப்படி வாழ்ற வாழ்க்கை? எப்படி? நான் இந்த வருஷம் உங்களை நல்ல ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு, என்னுடைய சொந்த செலவில் நல்ல ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஃபேமிலி கேம்ப் நடத்தணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆண்டோட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல வெளியில், ஆமென், திருப்பூரை விட்டு வெளியில் போய் நல்ல ஒரு பெரிய ரெசார்ட்டில், ஆமென், நம்ம எம்எல்ஏலாம் தங்குறாங்கல்ல, அப்படி நல்ல ரெசார்ட்டில் போய் ஒரு நாள் ஃபேமிலி கேம்ப், குடும்பத்தை குறித்து வசனம் பைபிள் வார்த்தையை அக்கு வேற ஆணி வேற எடுத்து நல்லா வாழுங்கன்னு சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு ஆவியானவர் உந்திக்கிட்டே இருக்கார். ஆமென். ஆமென். மனைவி புருஷங்கிட்ட எந்த காரியத்தையும் மறைக்க கூடாது. புருஷனுடைய வருமானம் எப்படிப்பட்ட வருமானம்னு மனைவிக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும்.
ஆமென். புருஷனை குறித்த அத்தனை காரியங்களும் மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணும். மனைவியை குறித்த அத்தனை காரியங்களும் யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? புருஷனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நீ ஓம் பீரோவில் ஓன் துணியை வச்சுக்க, நான் ஏன் பீரோவில் ஏன் துணியை வச்சுக்கிறேன். நீ ஓன் சட்டையில் காசு வச்சுக்க, நான் ஏன் சட்டையில் காசு வச்சுக்கிறேன். ஏன் சட்டை பாக்கெட்டு நீ தொடாத. ஆமாம். ஏன் சேலைக்கடியில் நீ கை விடாத. என்ன இருக்குது அங்கே? காசு ஏதோ 10-50 வச்சுருக்கோம். நீ துணிக்குள்ளே என்ன செஞ்சிடாத, கையை விட்டு எல்லாம் விட்டுறாத. ஆமென். அல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. ஆமென். மனைவிமார்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் புருஷனுடைய வருமானம் எப்படிப்பட்ட வருமானம். எங்கேருந்தியா காசு கொண்டு வர்றாருன்னா கேட்கணும், எங்கேருந்தியா அந்த காசு. ஆமென். என்ன வியாபாரம் பார்த்தீரு, என்ன வேலை பார்த்தீரு. ஆமென். என்ன செய்யணும்? கேட்கணும். ஆமென். மனைவிட்ட நீங்கள் கொடுக்காத காசு மனைவிட்ட இருந்தா, ஏம்மா இந்த காசு எங்கே இருந்துமா, எப்படி? ஆமென். எப்படி வச்சிருக்கிற இந்த காசு? சேர்த்து வச்சியா? என்ன உங்கள் அம்மா கொடுத்தாங்களா? எப்படி வச்சிருக்கிற? கேட்கணும். அல்லேலூயா. ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. கணவன் மனைவிட்ட அன்பு இருக்கணும், விட்டு கொடுத்தல் இருக்கணும். ஆமென். ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? நல்ல பரவாயில்லையம்மா அப்படி சொல்லணும். ஆமென். என்ன செஞ்சாலும் குறை சொல்கிற ஆளுங்க. ஆமென். என்ன செஞ்சாலும் குறை சொல்கிற ஆளு. ஆமாம். என்ன குழம்பு வச்சாலும் து அப்படிங்கிற ஆள், து அப்படிங்கிற ஆட்கள். ஆமாம். என்ன காசு கொண்டு வந்து கொடுத்தாலும் ஆமாம் என்னத்தை செஞ்சிட்டீரு நீர். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஜீவனை விரும்பணும். வாழ்க்கையை என்ன செய்யணுமா? விரும்பி வாழணும். ஆமென். வாழ்வே விரும்பி வாழணும். அப்போ நம்முடைய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா இருக்குமாமா? நல்ல நாட்களா இருக்கும். நல்ல நாட்களா இருக்கும். இது ரெண்டும் நல்லா இருக்கணும்னு சொன்னா ஜீவன், அதாவது வாழ்க்கை நமக்கு ஆசையா இருக்கு வாழ்றதுக்கு. ஆமென். நான் வாழ ரொம்ப பிரியமா இருக்கிறேன். என் வாழ்க்கையில நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன். நான் என் வாழ்வை நான் விரும்புகிறேன். என் நாட்கள் அற்புதமான நாட்கள், எனக்கு ஆண்டவர் தந்த நாட்கள் அருமையான நாட்கள் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லணும்னா, ஆமென், அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லணும்னா ஒரு 4 காரியத்தை பேதுரு சபைக்கு எழுதுறாரு. ஒரு 4 காரியத்தை சபைக்கு பேதுரு என்ன செய்யறாரு? எழுதுறாரு. வாசிங்களேன். ஆமென். வாசிடா, இப்ப வாசிடா. 10வது சொன்ன அல்லேலூயா. ஆமென். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன், நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும், நம்பர் 1 பொல்லாப்புக்கு தன் நாவையும், கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி, என்னதாமடா? பொல்லாப்பை விட்டு நீங்கி, பொல்லாங்கை விட்டு நீங்கி, நன்மை செய்து, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து, சமாதானத்தை தேடி அதை பின்பற்ற கடவன். ஆமென் சொல்லிருங்க. ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நம்ம வாழ்க்கை சமாதானமா சந்தோஷமா இருக்கணும்னா, நம்முடைய நாட்கள் நல்ல நாட்களா இருக்கணும்னா, சபைக்கு பேதுரு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எழுதுகிற காரியத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஒரு 80-90 வயசு தாத்தா பாட்டிகிட்ட போய், என்ன பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? ஆமாம் சாமி இருக்கிற சாமி, சாகாம இருக்கிறேன்டா. போதும் போதும் ஆயிடுச்சியா. ஆமென். பாட்டி தாத்தா சொல்லுவாங்க, போதும் போதும் ஆயிடுச்சு. ஆமென். ஏன்னா அவர்கள் கடந்து வந்த நாட்கள். ஆமென். ஒரு 80 வயசு தாத்தாட்ட கேளுங்களேன், அவர்கள் கடந்து வந்த பாதைகள். ஆமென். கண்ணீரான பாதைகள், கவலை, துக்கம், பாடு, பிரச்சனை, எவ்வளவோ அனுபவங்கள் அவர்களுக்கு. ஆமென். எவ்வளவோ அனுபவங்கள். 80-90 வயதுல எவ்வளவோ அனுபவங்கள் அவர்களுக்கு. கசந்து போன நாட்கள். ஆமென். கசப்பான நாட்கள், கசப்பான அனுபவங்கள் அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய நாட்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னா, நம்முடைய ஜீவனை விரும்புகிறோம், ஜீவியத்தை விரும்பி வாழணும்னு சொன்னா, பேதுரு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆமென் என்னத்தை எழுதுகிறார்? முதல் நம்பர் 1. ஆமென். என்னதாமா? பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து. இல்லடா, இல்ல, அங்கேயே இருக்கு 10வது வசனத்துல. பொல்லாப்புக்கு தன் நாவையும்
சொல்லுங்க. முதல் காரியம் பொல்லாப்புக்கு தன் நாவையும். சொல்லுங்க, நாவையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். யாக்கோபு 3வது அதிகாரம் 5-6 வாசிங்களேன். யாக்கோபு 3வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். யாக்கோபு 3வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும், என்னவாடா? சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. எவ்வளவு பெரிய காட்டையும் என்ன செய்தான்? கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, கவனிங்கம்மா, முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. போதுண்டா? ஆமென். ஆயுள் சக்கரம் அப்படின்னா நம்முடைய நாட்கள், வாழ்நாட்கள். நம்முடைய வாழ்நாட்களை கசப்புள்ளதாய் மாற்றுகிறது எது தெரியுமா? அதான் பேதுரு எழுதுறாரு, நீ ஜீவனை விரும்புறியா? நீ நல்லா வாழணும்னு விரும்புறியா? இன்னும் நல்ல வாழ்க்கையை அனுபவிக்காம இருக்கிறியா? உன்னுடைய நாட்கள் தினந்தோறும் உன்னுடைய விடியல் கசப்பா இருக்குதா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, சபையே கவனியுங்கள் அப்படின்னு சொல்றாரு பேதுரு. என்னுடைய கடிதத்தை கவனியுங்கள். சபைகளே, இந்த பூமியில் இருக்கிற சபைகளே, என்னுடைய கடிதத்தை கவனியுங்கள். இது நான் சொந்தமாக எழுதவில்லை, பரிசுத்த ஆவியானவருக்கு எழுத சொல்லபடினாலே நான் எழுதுகிறேன் சொல்லி எழுதுறாரு. என்ன சொல்றாரு? பொல்லாப்புக்கு உங்கள் நாவை என்ன செஞ்சிருங்க. ஆமே. பொல்லாப்புன்னா என்னதாம்மா? பொல்லாத காரியங்களை நம்ம நாக்கில் என்ன செய்யக்கூடாதான்? பேசக்கூடாது. பொல்லாப்புக்கு நம்முடைய நாவை என்ன பண்ணிடணுமா? விலக்கிடணும். பொல்லாப்பு பேசுற இடத்துல கூட நம்ம என்ன செய்யக்கூடாதான்? நிற்கக்கூடாது. இல்லையா? நீங்க அந்த இடத்துல நிக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த தைரியம் இருக்கணும். எந்த தைரியம்? இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ற தைரியம் இருக்கணும். ஐயோ, இப்படி சொன்னா அவங்க கோவிச்சுக்குவாங்களோ, அப்ப நம்மளை என்ன நினைச்சிருவோம், நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் இருந்தா அங்க நிக்காதீங்கன்னு சொல்ற. ஆமென். அங்க என்ன செய்யாத? நிக்காத அப்படி சொல்ற. பொல்லாப்புக்கு உன்னுடைய நாவை என்ன செஞ்சிரு? விலக்கிடு. ஏன்னா இந்த நாவு சின்ன அவயம்தான், ஆனால் உன்னுடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுங்கிற. ஆமென். சின்ன அவயம்தான். அவன் இந்த நம்முடைய சரீரத்தில் ஒரு சின்ன அவயம் நாவு. இந்த நாவு என்ன செஞ்சிடுமா? ஆயுள் சக்கரத்தை என்ன பண்ணிடுமா? அதாவது லைஃப் ஸ்பேன். ஆயுள் சக்கரம்னா லைஃப் ஸ்பேன். அதை கொளுத்திடுமா, எரிச்சிடுமா, சாம்பலாக்கிடுமாமா. அல்லேலூயா. அப்ப பொல்லாத காரியங்களுக்கு நம்முடைய நாவை என்ன பண்ணிடணுமா? தேவையில்லாத காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்ட வந்து சாத்தான் கேட்கிறான். என்ன கேட்டான்? ஆமென். இங்க எதையாவது புசிக்க வேண்டாம் என்று அவர் சொன்னது உண்டோ அப்படின்னா ஏவாள் என்ன சொல்லியிருக்கணும்? ஏவாள் என்ன ஆமான்னு சொல்லணுமாடா? ஏவாள் என்ன சொல்லணும்? இப்போ உங்க வீட்டில் ஒருத்தர் வராரு. அவரை நீங்க பார்த்ததே இல்லை, சந்திச்சதே இல்லை, அந்த நபர் யாருன்னே தெரியாது. வந்து உங்கள்கிட்ட உங்க வாழ்க்கை குறித்து ஏதோ ஒன்று கேட்குறாரு. நீங்க முதல்ல என்ன கேட்பீங்க? சொல்லுடா, மைக்கில் சொல்லுப்பா. நீங்க யாரு? சொல்லுடா, சத்தமா சொல்லுடா. நீங்க யாரு? நீங்க யாரு? ஏதேன் தோட்டத்துக்கு சொந்தக்காரங்க 3 பேர் தான். ஏதேன் தோட்டத்துக்கு சொந்தக்காரங்க 3 பேர் தான். யார் யாரு? ஆதாம், ஏவாள், பிதாவாகிய தேவன் கர்த்தர். சரியாடா? இப்போ அவர் சாயங்காலம் தான் வருவார். அவரு சாயங்காலம் தான் வருவார், பகலின் குளிர்ச்சியான வேளையில. இன்னைக்கு காலையிலே ஒருத்தன் வந்துட்டான். வந்து வேலி ஓரமா பழங்களை புடுங்கிட்டு இருந்த ஏவாள்கிட்ட, இதில் எதையாவது ஆண்டவர் உங்களை சாப்பிட வேண்டாம்னு சொன்னதுண்டா அப்படின்னா ஏவாள் என்ன கேட்டிருக்கணும்? சொல்லுங்க. ஏவாள் என்ன கேட்டிருக்கணும்? நீ யாருன்னு கேட்டிருக்கணும். ஏவாள் அது கேட்கல. கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு விழா வாரியா கர்த்தர் சொன்னதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறா.
கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு என்ன சொல்றா, விழா வாரியா, ஆமா இங்க வா சொல்றேன். நீ யாரெல்லாம் ஒன்றும் கேட்கல. ஆமா சொன்னாரு, இங்க பாரு இந்த சென்டர்ல இருக்கு பாரு, இதைத்தான் புசிக்க வேண்டாம்னு சொன்னாரு. அவன் உடனே கேட்கறான், புசிச்சா என்ன ஆகும்? சாகவே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சாகலாம் மாட்டீங்க, நீங்கள் தேவர்களை போல ஆகிவிடுவீர்கள். ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு புசிக்கிறதுக்கு கொடுத்துட்டான். இப்ப புசிச்ச உடனேயே ஆமேன் அவளுடைய நிர்வாணம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, தெரியல. அவ சாப்பிட்டோன்னு அவளுக்கு தெரியல. அதை கொண்டு போய் யாருக்கும் கொடுத்தா? ஆதாமுக்கு கொடுத்து. 2 பேரும் அவனும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் 2 பேருக்கும் தெரியுது நாம எப்படி இருக்கிறோம். ஆமென் அல்லேலூயா. பேச மாட்டேங்கிறீங்களே. அப்ப நாவு ரொம்ப கவனமா இருக்கணும். நாவு ரொம்ப கவனம். இப்ப எல்லாத்தையும் பிசாசு என்ன பண்ணிட்டாங்க, அந்த அம்மா ஒளரி கொட்டிட்டாங்க. அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டான். ஆண்டவர் வந்து கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவர் வரும்போது அவங்க 2 பேரும் சொன்னாங்க, நாங்கள் நிர்வாணியா இருக்கிறோம் அப்படின்னு. ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன கேட்டாரு? எஸ், நீங்கள் நிர்வாணி என்று உங்களுக்கு அறிவித்தவன் யார் அப்படின்னா ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு. யாரோ ஒருத்தன் வந்திருக்கிறான் உள்ள. ஆமே, யாரோ ஒருத்தன் உள்ள வந்திருக்கிறான். நமக்கு முன்னாடி ஒருத்தன் வந்திருக்கிறான். அவருக்கு தெரியும் எவன் வந்தான்னு. அவருக்கு தெரியும் யார் உள்ள வந்ததுன்னு தெரியும். அறிவித்தவன் யார்? நீங்கள் நிர்வாணி என்று உங்களை அறிவித்தவன் யார்? நான் புசிக்க வேண்டாம் என்று விலக்கின கனியை நீங்கள் புசித்தீர்களோ? ஆண்டவர் கேட்கிறார். நான் விலக்கினதை நீங்க தொட்டீங்களா? நான் சிம்பிளா, அது வேற செய்தி, நான் சிம்பிளா முடிக்கிறேன். அப்ப கர்த்தர் விலக்கினதை நாம் தொடும் பொழுதெல்லாம் நாம் ஆவிக்குரிய நிர்வாணிகளாய் மாறுகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் விலக்கினதை சபை தொடும் போதெல்லாம், கர்த்தர் விலக்கினதை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆவி நிறைவை பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், ரட்சிப்பை உறுதியாய் பெற்றவர்கள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள், இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தர் விலக்கின காரியத்தில், ஆண்டவர் விலக்கின இடத்துல, பிரியமில்லாத இடங்களில் நிற்கும் போதே தெரிஞ்சுக்கணும், நான் ஆவிக்குரிய நிர்வாணி ஆகிவிட்டேன் என்று. பிசாசு நம்மளை ஒன்றும் நல்லா உடுத்தி அழகு ஆக்கிறவன் இல்லை. பிசாசு ஒன்றும் நமக்கு ரொம்ப நன்மை செய்து அழகு பார்க்கிறவன் இல்லை. நம்முடைய நிர்வாணத்தை அவனும் பார்த்து உலகத்துக்கும் அறிவிக்கிறவன். அல்லேலூயா. நம்முடைய நிர்வாணத்தை அவனும் கண்டு நம் உலகத்துக்கும் அதை பறைசாற்றுகிற பொல்லாத சாத்தான். இது எதனால உண்டாகுதாமா? அப்ப பொல்லாப்புக்கு உங்க நாவை என்ன செஞ்சிடணுமாமா? விலக்கி. நம்பர் 1. 2 நான் முடிக்க போறேன், சரியான நேரத்துக்கு முடிக்கிறேன். வாசிங்க. 2வது காரியம், கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. கபடத்துக்கு தன் உதடுகளை, நல்ல கவனிங்க, பொல்லாப்புக்கு தன் நாவையும், பொல்லாப்புக்கு தன் நாவையும், கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. ஆமே, நல்ல கவனிங்க. கபடத்துக்கு தன் உதடுகளையும் அப்படின்னா என்னது? கபடுனா என்னது? கபடம் அப்படின்னா என்னது? கபடம்னா என்னது? என்னடா மைக்ல சொல்ற? மாறுபாடா பேசுறது, இன்னும் பொய் சொல்றது. இன்னும் நல்லா நான் கரெக்டா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டா, நான் சொன்ன புரிஞ்சிடும், நல்லா புரிஞ்சிடும். ஆமே. நல்லது பண்ற மாதிரியே சொல்லுங்க, நல்லது பண்ற மாதிரியே, நல்லா பேசுற மாதிரியே படிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதுக்கு பேர் தான் என்னது? கபடு. நல்லா நமக்கு பயங்கரமா ஃபேவரா இருக்கிற மாதிரியே இருக்கும், நமக்கு ஃபேவரா பேசுற மாதிரியே இருக்கும். ஆனா நமக்கு ஃபேவரா இல்லை, அது நமக்கு ஃபேவரா இல்லை, அது வேற ஏதோ பிளான்ல இருக்கு. அதுக்கு பேர் தான் என்னதுமா? கபடு. ஆமே. இன்னும் நல்லா சொல்றேன், நல்லா புரியுற மாதிரி, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றது, உண்ட வீட்டுக்கு, அதுக்கு பேர் தான் என்னது? கபடு. உண்ட வீட்டில் கை வைக்கிறது, அதுக்கு பேர் தான் கபடு. ஆண்டவர் சொல்றாரு, கபடு உதட்டுக்கு என்ன செஞ்சிரு? விலக்கி காத்துக்கோ, வாழ்க்கையை காத்துக்கோ, உன் நாட்களை காத்துக்கோ அப்படி சொல்றாரு. கபடுக்கு உன் உதவிகளை காத்துக்கோ. ஆமென். பொல்லாத காரியங்களுக்கு நாவை காத்துக்கோ. அப்ப நாக்கும் உதடும் ரொம்ப முக்கியமான. அதனாலதான் தாவீது சொல்றாரு, நலமானதையும் பேசாமல் நான் மௌனமா இருக்க. ஆமென். என்ன செய்யுங்க? என்னை காத்துக்கொள்ளுங்க.
இன்னொரு இடத்துல சொல்லும்போது தாவீது சொல்றாரு, என் வாய்க்கு பூட்டு போடும் ஆண்டவர், என் வாய்க்கு பூட்டு போடும் ஆண்டவரே. என்ன அழகா பேசுறாரு பாருங்க. தாவீதுக்கு தெரிஞ்சிருக்கு அவர் ஒரு உளறுவாயன்னு. ஆமாம், தாவீதுக்கு தெரிஞ்சிருக்கு நான் ஒரு உளறுவாயன், யார் வந்தாலும் எதையாவது உளறிடுவேன். அதனால ஆண்டவரே என் வாய்க்கு என்ன செய்யுங்க, பூட்டு போடுங்க, என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. ஆமென். எங்க வாய் ரொம்ப மோசம். வாய் சில நேரம் காவாய் மாதிரி மாறக்கூடாது. சரியா சொல்றேன்? வாய் சில நேரம் காவாய் மாதிரி மாறிடும் பாருங்களேன். அது நம்முடைய ஆயுள் சக்கரத்தை என்ன செஞ்சிடும் ஐயா, குறைச்சிடும். ஆயுள் சக்கரத்தை கொளுத்திடும், நாட்களை துக்கமான நாட்களை மாத்திடும், ஜீவனை கசப்பாக்கிடும், வாழ்க்கையை கசப்பாக்கிடும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். கசப்பான வார்த்தையை கூட இனிப்பா பேச பழகிக்கிங்க. கசப்பான வார்த்தையை கூட ஆமென் என்ன செய்யணுமாமா, ஆமென். கடிந்து கொள்ளுதலை கூட எப்படி கடிந்து கொள்ளணும். எனக்கு நம்ம தம்பி ஒரு நாள் சொன்னாங்க, யாரு, நம்ம சாந்தகுமார் தம்பி ஒரு நாள் சொன்னாங்க, ஆனால் நீங்கள் ரொம்ப கட்டிந்து பயங்கரமாக திட்டிடுறீங்கண்ணா, அதையவே கொஞ்சம் அப்படியே எப்படியா ஒழுக்கு மறந்துடு கொன்னுருவேன் அப்படின்னு சொல்ல சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. அதையவே என்ன செய்ய சொல்லாருன்னா, நீங்கள் கடிந்து கொள்ளுங்க, நான் சிரிச்சுட்டே பேசுங்க. நான் அதுக்கப்புறம் பாருங்க, நான் சிரிச்சுக்கிட்டே போட்டு எரிஞ்சிருவேன். இல்லையா? ஆமாம், என்னய்யா, ஆமாம். மூஞ்சி உருன்னு வச்சா தானே பிரச்சனை. சிரிச்சுக்கிட்டே நீ எல்லாம் விளங்குவியா அப்படின்னா, இல்லையா, நீ எல்லாம் எப்படி உருப்பிடுவ, உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறிய, இப்படி கலகம் பண்ணுறிய, இப்படி கபடோடு இருக்கிற, பொல்லாப்பா பேசாதடா தம்பி, நான் சும்மா போயிடுவேன். அல்லேலூயா சொல்றாரு பாருங்க. ஆமே, நல்ல கவனமா ஊழிய வளர்ச்சிக்கு அவர் சொல்றாரு. பேதுரு அதைவே தான் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? ஆமென், என்ன எழுதுறாரு? கபடு, ஆமென், கபடு உதடுக்கு நீ என்ன செய்ய, விலகி காத்துக்கோ. கபடான உதடுக்கு நீ என்ன செய்ய, விலக்கி காத்துக்கோ. கபடுன்னு சொன்னா கோல் சொல்றது. கபடுன்னு சொன்னா கண்டதை கண்டது போல சொல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்றது, அதுக்கு பேரு தான் கபடு. எப்படியாவது இந்த இதை என்ன செஞ்சிடணும், நம்ம ப்ராஜெக்ட் படி இதை என்ன செஞ்சிடணும், முடிச்சு கட்டிடணும், முடிச்சு கட்டிடணும். இதுதான் கபடு. ஆமென், நல்ல கவனிங்க. அடுத்து மூன்றாவது காரியம் என்ன சொல்றாரா, பொல்லாப்பை விட்டு நீங்கி, அதை விட்டு என்ன செஞ்சிடணுமா, நீங்கிடு, விலகிடுங்கிறாரு. பொல்லாப்பை விட்டு என்ன செஞ்சிருங்க, ஏங்க பொல்லாத காரியம்னு தெரிஞ்சு அதை விட்டு என்ன செஞ்சிடணும். ஆமா, இவர்கள் நல்லவர்கள் அல்ல, ஆமென், இவர்கள் என் வாழ்க்கைக்கு மிக டேஞ்சரான ஆளு அப்படின்னு தெரிஞ்சா என்ன செஞ்சார். அல்லேலூயா, ஆமென். விலகிடணும். இவர்கள் நல்லவர்கள் அல்லன்னு தெரிய வந்துச்சுன்னா அவங்கள விட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம். ஆமென். அன்பில்லாம போகக்கூடாது, விலகி இருக்கணும், விலகி இருக்கணும். அல்லேலூயா. அடுத்த பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து, அடுத்த காரியம் மூணாவது. நாலாவது காரியம் என்னதுமா, என்ன செய்யணும், நன்மை செய்யணும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எமி, எனக்கு நன்மை செய்வியா, செய்வியா, இல்ல பின்னாடி ஏதாச்சும் வேலை பார்க்குறியா. இல்லையா? ஆமென். நன்மை செய்ய முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்டா, அதாவது உங்க ஜீவனை கொடுத்து செய்யணும்னு நான் சொல்லலை, அப்படி பைபிளும் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ ஒன்ன நேசிக்கிறது போல பிறனை நேசி. இது முதல் கட்டளை. நீங்க அப்படியே யோவான் 10க்கு வந்தீங்கன்னா அதைவே மாத்தி சொல்லுவாரு. எப்படி சொல்லுவாரு, நான் உன்னை நேசிக்கிற மாதிரி நீ பிறனை நேசி. நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சவங்க சொல்லுங்க. நான் சொன்னதை திரும்ப சொல்லுங்கன்னு சொல்றேன். நாங்க ஏதோ கேட்டுக்கிட்டே இருக்கோம், இந்த கேள்வி எல்லாம் கேட்காதீங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி. என்ன சொல்றாரு, முதல்ல நீ உன்னை எப்படி நேசிக்கிறாயோ அது போல பிறனை நேசினாரு. யோவான் 10:11 எல்லாம் வரும்போது நான் உன்னை எப்படி நேசிச்சனோ அது போல பிறனை நேசிக்கிறாரு. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ நாம எப்படி நம்மளை நேசிக்கிறோம், நாம எப்படி நம்மளை நேசிக்கிறோம் சொல்லுங்க. நாம நம்மளை எப்படி நேசிக்கிறோம் சொல்லுங்க. தலைக்கு எண்ணெய் இல்லைன்னா தலைக்கு என்ன செய்யறோம், எண்ணெய் வச்சுக்கிறோம். கை கால் காஞ்சிருந்துச்சுன்னா எண்ணெய் தேய்ச்சிக்கிறோம். ஆமென். பசிக்கிற மாதிரி இருந்தா
ருசியா ஏதாவது என்ன செஞ்சிடறோம், சாப்பிட்டுக்கிறோம். 10 மணிக்கு ஒரு காப்பி போட்டு குடிச்சுக்கிறோம். ஆமென். 12 மணி 12:30 1 மணிக்கு நல்லா சாப்பிட்டுக்கிறோம். ஆமென். 3 மணிக்கு கப்ப கிழங்கும் டீயும் அடிச்சுக்கிறோம் இல்லையா? சாப்பிட்டுக்கிறோமா? அதுபோல் நம்ம நல்லா நேசிச்சுக்கிறோம் இல்லையா? ஒரு வெங்காயம் அரியும் போது கையில் ஒரு கத்தி பட்டுருச்சு, உடனே குடும்பத்தையே கூப்பிடுவோம், ஊரில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணிடுவோம். ஆமென். என்ன பட்டுருச்சு கையில்? ஆமென். இங்கே குடும்பமே அந்த சின்ன காயத்துக்கு மருந்து போட்டு பெரிய பண்டில் சுற்றி வச்சுட்டு நாங்கள் நின்றுட்டு இருப்போம். நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? ஊருக்கு கூப்பிட்டு சொல்லி அதை இல்லையா? எவ்வளோ நேசிக்கிறோம் பாருங்க நம்மளை. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்றை நேசிக்கிறது போல பிறனை நேசி. அடுத்து அப்படியே சொல்லிட்டு பேசிட்டே வரவர் டக்குன்னு ஒரு இடத்துல நான் உன்னை நேசிக்கிற மாதிரி நீ பிறனை நேசிக்கிற. ஆண்டவர் நம்மளை எப்படி நேசிக்கிறாரு? உயிருக்கும் மேல ஜீவனுக்கும் மேல நம்மளை ஆண்டவர் நேசி. அதுபோல நீ பிறனை நேசி. அதுக்கு பேர் தான் நன்மை செய்யுங்கள். அப்போ பொல்லாத நாவு, அவன் பொல்லாத உதட விட்டு விலகிடு. கபடு உதட விட்டு விலகிடு. பொல்லாத வார்த்தைகளை விட்டு விலகிடு. பொல்லாதவர்களிட்டே விலகிடு. பொல்லாதவர்களை விட்டு நீங்கி அப்படி சொல்லிட்டு அடுத்த 4வது காரியம் என்னதான் அம்மா? நன்மை செய்யுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு, முடிஞ்ச வரைக்கும். நம்மளால முடியாது இல்லை, முடிஞ்சது. என்ன முடியும் உங்களுக்கு? நீங்க போட்ட சுடிதாரை இன்னொருத்தர் பிள்ளைங்க 10வது பிள்ளைக்கு கொடுக்க. பசியா யாராச்சும் வந்தாங்கன்னா கொஞ்சம் தட்டில் சாப்பாடு கொடுத்து, பாஸ்டர் சாப்பிடுங்க, இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போங்க. ஒரு நாள் ஒரு ஆள் சொன்னதில்லை. அல்லேலூயா. ஆமே. நானும் சோறு தருவாங்களான்னு உட்காந்துட்டே இருப்பேன். 10 மணி 11 ஆயிரும். பசியோடு வந்து வீட்டில் கோதுமை மாவு கலக்கி தோசை சுட்டுக்கிட்டு இருப்பேன். ஆமே. பாஸ்டர் கொஞ்சம் சாப்பிட்டு போங்க. என்னைக்காவது இன்னுமே சொல்லுவீங்க, ஏன்னா செய்தியில் சொல்லிட்டேன்ல. அல்லேலூயா. ஆமே. அப்போ என்ன? நன்மை செய்யுங்கள். அடுத்த காரியம்டா, அடுத்த காரியம். ஆமென். என்னவாமம்மா? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். 5வது காரியம் என்னதுமா? சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அவ்வளவுதான், முடிக்க போறேன், செய்தியை முடிக்க போறேன். ஆமென். சமாதானத்தை தேடி அதை என்ன செய்யணுமாமா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அதான் ரொம்ப முக்கியமே. ஆமென். சமாதானத்தை தேடுறது மட்டும் இல்லை, சமாதானம் ஆகிறது மட்டும் இல்லை. சொல்றாரு, ஆமென், பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை என்ன செய்யணுமா? சமாதானத்தை இல்லடா, இல்லை, அந்த வார்த்தை மிஸ் பண்ணக்கூடாது. சமாதானத்தை, அப்ப சமாதானத்தை என்ன செய்யணுமா? சமாதானத்தை நம்ம என்ன தேடுறோம்? துட்டு தேடிக்கிட்டே இருப்போம். பார்த்துருக்கீங்களா? துட்டு தேடிக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? சமாதானத்தை முடியாது பாஸ்டர். சிலர் சொல்லுவாங்க என்கிட்ட, முடியாது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன என்னைய என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அந்த அம்மா பேசுனதெல்லாம் மறக்க முடியுமா என்னால? அந்த அம்மா பேசுனதெல்லாம் என்னால மறக்க முடியுமா பாஸ்டர்? நீங்களா இருந்தா, அடுத்த கேள்வி, நீங்களா இருந்தா, ஆமே, நானா இருந்தா காலிலே விழுவேன். என் மேல தப்பே இல்லைனாலும் நான் என்ன செய்வேன்? அதனாலதான் நான் பாஸ்டர். ஆமே, அதனாலதான் நான் பாஸ்டர். ஆமே. சமாதானத்தை என்ன செய்யணுமாமா? தேடணும். அவங்க பேசலன்னா என்ன, நம்ம பேசுவோம். நம்ம போய் பேசுவோம். இறங்கிடுவோமா? நம்ம இறங்கிடுவோமா? சொல்லுங்க, நம்ம இறங்கிடுவோமா? கர்த்தர் நம்மளை உயர்த்தி தான் வைப்பார். அவங்க பார்வையில் பார்த்தீங்களா? பாஸ்டர் போன வாரம் நடந்தது என்ன தெரியுமா? என்னையா அப்படின்னா, வந்துட்டாங்கல்ல, கர்த்தர் கொண்டு வந்துட்டார்ல. கொண்டு வந்தாரு, சந்தோஷம் தானே? அப்ப சமாதானத்தை என்ன செய்யணும்? தேடணும். சமாதானத்தை தேடி அதை என்ன செய்யணுமா? அதுதான் முக்கியமே.
நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணுமாமா? பின்பற்ற கடவீர்கள். எதை? பொல்லாத நாவை விட்டு விலகிறத பின்பற்றணும். கபடு உதடுகளை விட்டு விடுவதை பின்பற்றணும். ஆமென். பொல்லாங்கை விட்டு நீங்கி வாழ்கிறத பின்பற்றணும். நன்மை செய்கிறத பின்பற்றணும். சமாதானத்தை வாழ்நாள் முழுவதும் தேடணும். ஆமென். வாழ்ற வரைக்கும் எப்படிதான் எதைத்தான் தேடணுமாமா? ஐயோ, யாராவது நம்ம மேல கோச்சிட்டாங்களா? யாராவது நம்ம மேல, எனக்கெல்லாம் எப்படி தெரியுங்களா? ஆமென். நீங்க நல்லா என்கிட்ட பேசிட்டு நல்லா வந்து போயிட்டு திடீர்னு நீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஊருக்கோ எங்கேயோ போயிருப்பீங்க, உங்க போன் வரல, நீங்க 2 நாள் வரலன்னா எனக்கு சமாதானமே கெட்டுரும். என்ன நடந்துச்சு? ஏசப்பா, யாரு இடையில பூந்த அந்த சர்ப்பம் யாரு? ஆமென். ஏதேன் தோட்டத்துக்குள்ள பூந்த அந்த சர்ப்பம் யாரு? ஸ்திரியானவளை நோக்கி அந்த நோக்குனது யாரு அப்படின்னு புலம்பி தீர்த்துருவேன். ஆமென். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சோத்திரம் பாஸ்டர் ஊருக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொன்னா தான் எனக்கு மனசு ஆறும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் தானா? சமாதானத்தை தேடி அதை பின்பற்றணும். எதுக்கு? எதுக்கு? ஜீவனை விரும்பி, ஜீவனை விரும்புற ஆளு, வாழ விரும்புற ஆளு, நல்ல அந்த பூமியில நான் வாழணும், நான் நல்லா வாழணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க விரும்பினா 4 வழி. என்னுடைய நாட்கள் நல்லா இருக்கணும் ஆண்டவரே இந்த பூமியில, நீங்க ஜெபம் பண்ணா 4 வழி. அவ்வளவுதான். சிம்பிளா ஃபார்முலா, வாய்ப்பாடு சொல்லி தர மாதிரி சொல்லி தந்துட்டேன். ஆமென். எவ்வளவு பேருக்கு அந்த ஆசை இருக்கு? என் வாழ்க்கை கசப்பா இருக்கக்கூடாது, என் நாட்கள் கசந்து போன நாட்களாய், ஆமென், என்னுடைய நாட்கள் துக்கம் நிறைந்த நாட்களாய், என்னுடைய நாட்கள் ஆமென் பாடுகள் நிறைந்த நாட்களாய், என்னுடைய நாட்கள் கேள்விக்குறியான நாட்களா இருக்கக்கூடாது, என்னுடைய நாட்கள் நல்ல நாட்களாய், என் ஜீவன் இனிமையாய், என் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் வாழணும்னு ஆசை இருக்கிற சபை பிள்ளைகளுக்கு பேதுரு எழுதுகிறார், பொல்லாத நாவை விட்டு விடுங்கள். ஆமென். அப்படிப்பட்ட ஆசையாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு பேதுரு எழுதுகிறார், ஆமென், கபடு உதடுகளை விட்டு விடுங்கள். அப்படிப்பட்ட ஆசையிலே வாழ வேண்டும் என்று விரும்புகிற நமக்கு பேதுரு எழுதுகிறார், பொல்லாங்கானவைகளை விட்டு நீங்கி விடுங்கள், நன்மை செய்யுங்கள். என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்கள். அடுத்து சமாதானத்தை தேடி போங்க, நீங்களே போங்கங்கிற. சமாதானத்தை தேடுங்கள், சமாதானத்தை தேடுங்கள், தேடி பிடிங்க சமாதானத்தை. அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு மட்டும்தான், அவ்வளோதான், இன்னைக்கு மட்டும்தான் வருவேன், அவ்வளோதான், நாளையிலேருந்து வரமாட்டேன், ஆமாம் இன்னைக்கு மட்டும்தான், அதுவும் ஆமாம் இன்னைக்கு மட்டும்தான், நாளைக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், அதெல்லாம் இல்லை. இதுக்கு பேர் சமாதானமா? சொல்லுங்க. சமாதானத்தை தேடி அதை என்ன செய்யணுமா? ஃபாலோ, தொடர்ந்து தொடர்ந்து செஞ்சா அற்புதம் நடக்குமா நடக்காதா? சொல்லுங்க. கானானிய ஸ்திரீ கர்த்தரை என்ன பண்ணா? தொடர்ந்து தொடர்ந்து 3 தடவை அவர் ஆமென் புறக்கணிக்கிறாரு. ஆமென். என்ன சொன்னாரு? அவர் அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் பேசவில்லை. 1 2 ஆமென் 2 இல்ல 2 நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. அப்படியே போய்கிட்டே இருக்கிறாரு. 3 என் பிள்ளைகளுக்கு உள்ளதை நாய்க்கு நான் கொடுக்க மாட்டேன். 3 இந்த 3மே கடினமான வார்த்தை. நானா இருந்தா போயா வேலையை பார்த்துட்டு இருப்பேன். அல்லேலூயா. நானா இருந்தா, அவருக்கு பின்னாடி போயிட்டு இருந்த நானா இருந்தா, இவர் என்னையா பெரிய ஆளு போய அப்படின்ட்டு நான் போயிருப்பேன். ஆனால் கானானிய ஸ்திரீ ஆமென் அந்த கடினமான வார்த்தைகளிலும் ஆமென் அவருக்கு பின்னாடி சென்று கொண்டிருந்தவள் ஒரு சூழ்நிலையில அவருக்கு முன்னாடி போய் வழி மறித்து, அவரை வழி மறித்து ஆமென், ஆமா பேசுங்க, என்னெல்லாம் பேச முடியுமா பேசுங்க. ஆமென். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? நாயா? ஆமா நான் நாய் தான். ஆமென். நம்ம கோபத்தில் சொல்ல முடியல. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? இங்க இன்னொருத்தோட சொல்லுங்க சொல்லுங்க அப்படி முடியல. நம்ம மூஞ்சி மாறுற மாதிரிலாம் அந்த அம்மா மூஞ்சி மாறல. அந்த அம்மா என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. நான் நாய்க்கு தரேன். நாய் தாப்பா நானு. எப்ப நான் நாய் தான், நாயாவே நினைச்சுக்குங்க. ஆனா என்னை ஆசீர்வதிக்காம போகாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஸ்திரியே நீ போகலாம், ஸ்திரியே நீ போகலாம், உன் விசுவாசம் பெரியதுனர், உன் விசுவாசம் பெருசு,
உனக்கு என்ன வேணும்னு கேட்கல. நீங்க அந்த சம்பவத்தை மட்டும் எடுத்து பாருங்க, மீதி எல்லா அற்புதங்களிலும் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருப்பாரு. இந்த அம்மாட்ட மட்டும் உனக்கு என்ன வேணும்னு கேட்கல. உனக்கு என்ன வேணும்னு கேட்கல, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னாரு. கை தட்டிருங்க. எதை விரும்புற, என்ன மேட்டர்னே கேட்கல. என்ன விஷயம், எதுக்கு இப்படி என்ன பின்தொடர்ந்து வந்த, என்ன சொல்லு, இப்ப சொல்லு, கொடு, பெட்டிஷன் கொடு, இன்னும் கேட்கல. நீ என்ன விரும்புற உனக்கு ஆகட்டும், போ. ஆமென். என்ன விரும்புற நீ போ அப்படின்னா. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய நாட்கள், நம்முடைய ஜீவன், நம்முடைய நாட்கள் நல்ல நாட்களாய், நம்முடைய ஜீவியம், நம்முடைய வாழ்வு கசப்பில்லாத வாழ்வா, துக்கமில்லாத வாழ்வா இருக்கணும்னா 4 வழி. பொல்லாப்பை விட்டு பொல்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது, கபடு உதடு நமக்கு இருக்கக்கூடாது, பொல்லாத மனிதர்களின் ஐக்கியம் நமக்கு இருக்கக்கூடாது. ஆமென். நன்மை செய்யணும். 5 சமாதானத்தை தேடணும். கூடுமான வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிடணும், எல்லாரோடும். ஆண்டவர் சொல்றாரு, எப்படி சொல்றாரு, யாக்கோபு எழுதும்போது என்ன எழுதுறாரு, எல்லாரோடும் இருங்க, பொருந்துங்க, நல்மனம் பொருந்துங்கள். அதையும் மீறி ஏதாவது நடக்குது, பாஸ்டர் நான் எவ்வளவு இறங்கி போனாலும், பாத்துறீங்களா சிலர், நான் அவ்வளோ இறங்கி போறேன், எங்க சிலுவையில் அரையிற வரைக்கும் இறங்கிட்டீரா? இறங்கி போறதுன்னா என்ன, சிலுவையில் அரையணும், கடைசியா தூக்கி என்ன செய்யணும் இல்லையா? நான் அவ்வளோ இறங்கி போனாலும் 1 தெசலோனிக்கேயர் 5:17 என்னது, எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் செய்வதே உங்களையும் என்னையும் குறித்த தேவ. அவ்வளவுதான். நம்ம இறங்கி, சில ஆட்கள் அப்படி இருப்பாங்க இல்லையா, எவ்வளோ இறங்கி போங்க, நீங்க இறங்குறதவே அவங்க பிளஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டு, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, குதிரை ஏறிடுவாங்க இல்லையா? ஆமென். அப்படி இருந்தாலும் கவலைப்படாதீங்க, அதை குறித்து என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர் 5:17 சொல்றாரு, எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் செய்வதே உங்களையும் என்னையும் குறித்ததான. ஆமென். உங்கள் நாட்கள் நன்றாய் இருக்கும், உங்கள் ஜீவியம் இனிமையா இருக்கும். 5 வழி சொல்லி முடிச்சிடலாமா? சொல்லுங்க. பொல்லாத நாவு, கபடு உதடு, பொல்லாங்கான மனிதர்களை விட்டு நன்மை செய்ய, சமாதானத்தை தேடும். அவ்வளவுதான். ஆமென். ஆமென். பிரயோஜனமா இருக்கா உங்களுக்கு? நம்ம வாழ்க்கை இதில் அபியாசப்படுத்துங்க. சும்மா ஏதோ கேட்டுட்டு நல்லா இருக்கே பாஸ்டர் சிம்பிளா முடிச்சிட்டாரு, எனக்கு மார்க் போடுறதுக்கு நான் பிரசங்கம் பண்ணல. வாழ்க்கையில் அவைகளை அபியாசம். நான் இதை கற்றுக்கொண்டேன் பாருங்களேன், நான் இதை கற்றுக்கொண்ட கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறேன், என் நாட்கள் நல்லா இருக்கு, என் ஜீவியம் இனிமையா இருக்கு. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம்.